ஸ்டாலின் எங்க போயினாலும் தமிழ்நாட்டுல எங்க போயினாலும் அவர் தான் ஜெயிப்பாரு ஐயா. 100% ஐயா. இது வந்து கோட்டை, இங்க ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து டிஎம்கே கோட்டை. இந்த தொகுதியில வந்து 5 வருஷமா வந்து திமுக தான் ஆட்சியா இருந்தது. இந்த 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 வாட்டி எலெக்ஷன்ல வந்து மாற்றம் ஆயிரும். நான் தலை ஃபேன் தான், ஆனாலும் நான் விஜய்க்கு போடலான்னு ஐடியால இருக்கேன். ரொம்ப டப்பா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நான் விஜய் ரசிகர் ஒன்றும் கேட்டேன், புரியுதுங்களா? சினிமாவே அரசியெல்லாம் ஆக்க முடியாது. எப்படி சொல்றது, யார் வருவாங்க நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. கடவுள் கையில தான் இருக்குது. கடவுள் எப்படி நடத்துறாரு அதை நடத்து. விஜய் கட்சியில வந்தானா அதை வந்து நம்ம பச்சை அடிப்பாங்க. வில்லியா நிக்கிறாங்க பாரு, கண்டிப்பா அடிப்பாங்க. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த தேர்தல்ல யார் இந்த கொளத்தூர் தொகுதியில வெற்றி பெறுவான்னு சொல்லி மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இப்ப வந்து கொளத்தூர் தொகுதியில வந்து யார் வெற்றி பெறுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா? அவரு சிஎம் தான். அவர் இந்த 4 வருஷத்துல என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காருன்னா? ஃபுல்லா செய்தாரு, எல்லாமே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, செய்து தாங்கிறாரு. 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து செய்யறாரு. நம்ம மெயினா மகளிருக்கு தையல் வந்து கட்டு குத்து தையல் மிஷினை குத்துறாரு. 3 மாசத்துக்கு ஒரு 1000 பேர் வாங்கினாங்க. அது மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு வாங்கிக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து ரேஷன் கார்டு இது தையல் கிளாஸ் வந்து நான் ட்ரைனிங் எடுத்தா மிஷின் குத்துருவாங்க. இப்போ அப்படி இல்லை, கத்து கூட்டு ஒரு ஆளை ஆக்கி 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு 1000 மிஷினு ஃபுல்லா. ஸ்கூலும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல அனாவசியமா கட்டிட்டாரு. அதே மாதிரி மண்டபக்காரனை திட்டுறாங்க, பிரைவேட் காரங்களே. இந்த சிஎம் நான் எப்படி பண்றாரு, அது மாதிரி டெவலப் ஆயிடுச்சு. இப்ப கொளத்தூர் தொகுதியில வந்து வேற யாராவது இப்ப விஜய் மாதிரி யாராவது வந்து நின்னாங்கன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இல்ல, வராது. ஒரு ஃபேமிலிக்கும் அது மாதிரி செய்தி இருக்கிறாரு. ஆனா இன்னொன்னு என்னன்னா ரெட்டையில வந்து கொஞ்சம் இருக்கு. ஆனா இவர் செய்ததுனால முதல்ல நிற்கும் போது 2500 ஓட்டு தான். அப்புறம் டெவலப்மெண்ட் 37,000 ஓட்டு, அதுக்கப்புறம் 50,000 ஓட்டு. இப்ப என்ன ஓட்டு வரும்னு தெரியாது. அது மாதிரி டெவலப்மெண்ட். எங்களுடைய ஆதரவு ஸ்டாலின் ஐயாவுக்கு தான். இந்த ஏரியாவே ஸ்டாலின் ஏரியா தான். யாரு நின்னாலும் நல்லதை செய்தா மக்களுக்கு அது போதும். ஏழை எளிய மக்களுக்கு நல்லதை செஞ்சா எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். எல்லா மக்களுக்கும் அவரு யார் வந்தாலும் சரி, அது ஸ்டாலின் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரர் வந்தாலும் சரி, மக்களுக்கு நல்ல ஏழை மக்களுக்கு நல்லது செஞ்சா அது ரொம்ப நன்றி. எப்படி சொல்றது, யார் வருவாங்க நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. கடவுள் கையில தான் இருக்குது. கடவுள் எப்படி நடத்துறாரு அதை நடத்து. இந்த இடத்துல வந்து ஐயா ஃபர்ஸ்ட் டிஎம்கே தான். இது வந்து ஸ்டாலினுடைய கோட்டை, தாய் வீடு மாரி இது. அவர் வந்த விஜய் ஐயா வந்தாரு. அவர் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் விரோதம் கிடையாது. நான் விஜய் ரசிகர் ஒன்றும் கேட்டேன், புரியுதுங்களா? சினிமாவே அரசியெல்லாம் ஆக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, இப்ப அவர் என்ன சொல்றாரு, குடும்ப அரசியல்ன்றாரு. குடும்பம்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு, குடும்ப அரசியலை பத்தி தெரியாது இல்லையா? முதல்ல வந்து அவருக்கு ஒரு தாய்க்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்க சொல்லுங்க. அப்புறம் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு ஒரு நல்ல கணவனா இருக்க சொல்லுங்க, புரியுதுங்களா? அப்புறமா வந்து தேசத்தை எப்படி ஆள்றது, சினிமா வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையா மாற்ற முடியாது. இது வரைக்கும் இங்க வந்து அவர் என்ன செய்திருக்கிறாரு, அடி எடுத்து வச்சு 50 100 ஜனங்க அழிஞ்சுது இல்லைங்களா? ஆனா ஸ்டாலின் ஐயா வந்து இந்த இடத்துல நிறைய பேருக்கு கடை, பிளாட்பாரம் கடை எல்லாம் அவரால் தான் ஓடுது. தள்ளு வண்டி கொடுத்துருக்கிறாரு, ஊனமற்றவங்களுக்கு வண்டி கொடுத்துருக்கிறாரு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கிறாரு. ஏன் ஐயா அரசு ஹாஸ்பிட்டலுக்கு திறந்துக்கிறாரு, பார்க்கு திறந்துக்கிறாரு. வெளிநாடு போல தமிழ்நாடை மாத்திருக்கிறாரு ஸ்டாலின் ஐயா, புரியுதுங்களா? நான் ஒரு பொண்ணு இன்னைக்கு தைரியமா என் வருமானம் என் சொந்த உழைப்புல இருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கெல்லாம் கடை வைக்கிறதுக்கு ஐயா எங்களுக்கு உதவி செய்திருக்காரு, புரியுதுங்களா? ஆனா இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் தான் வருவாரு. இப்ப கரெக்டா டிஎம்கே வந்து எல்லாமே பண்ணுது, நல்லா தான் பண்ணுதா இந்த தொகுதிக்கு? பண்ணுது ஐயா, எல்லாமே பண்றாங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. அதை வந்து அவரை தப்பா பேசுறாங்க. இதை செய்வாரா? அவர் வந்து அவர் வீட்டு பணத்தை கொடுக்குறாரு. யாருமே அவர் வீட்டு பணத்தை கொடுக்கல. எந்த முதலமைச்சர் வந்தாலும் எங்க பணத்தை தான் எங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக வந்து சும்மா மற்றவங்களை குற்றப்படுத்தினே இருக்கக்கூடாது. இது வரைக்கும் டிஎம்கேல இவர் குற்றம், இவர் செய்யல, அவரு செய்யலன்னு அவர் அரசாங்கத்துல சொன்னதே கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, நம்ம தப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க, நம்ம தப்ப மறைக்க மற்றவங்கள சொல்லுவாங்க. பைபிளை கிறிஸ்தவங்களே வாழான்னு சொன்னாரு மோடி ஐயா. கிறிஸ்தவங்க இருக்கக்கூடாது. ஆனா அப்படியாப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு பெருமை தேடி குத்த தட்டி திமுக ஆட்சிதான். சரிதா? என்ன சொல்ற, மற்றவங்களை குற்றவாளின்னு தீர்க்காத படிக்கு மற்றவனே குற்றவாளின்னு தீர்க்காதப்பான்னு பைபிள் சொல்லுது. அந்த வார்த்தையை அவருக்கு கடைப்பிடிக்கிறாரு. எந்த நேரம் வந்து எடப்பாடியும் விஜய் என்ன பண்றாங்க,
இவர் தான் குற்றவாளின்னா யாரு குற்றவாளின்னு சூரியன் எங்கயா இருக்குது? நம்ம தலைக்கு மேல இருக்குது. சூரியனை எவனும் தொட முடியாது. சூரியனுக்கு கீழே எல்லாமே மாய. ஒருத்தன் யாருன்னா விசில வச்சானா உதவி வாங்கிட்டு தான் போவான். ஒரு பொண்ணை விசில வச்சா என்னமா அதெல்லாம் வருமா? சினிமா அரசியெல்லாம் மாற வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒரு திருவிழா நடக்குது ஒரு ஊர்ல, ஜனம் திருவிழாவுக்கு வரமா, திருவிழாவில் என்னென்ன பொருள் போட்டுக்கிறது வாங்குறதுக்கு தான் வருவாங்க. எந்த நேரம் ஜனங்க அங்க இருக்காது. அந்த மாதிரி விஜய்க்கு வந்த ஜனங்க எல்லாமே அன்னைக்கு திருவிழாவுக்கு போற ஜனம் தான். ஆனா ஸ்டாலின் ஐயாவுக்கு வர ஜனங்க என்னைக்குமே குடும்ப ஜனம். குடும்ப அரசியல் என்ன பத்தியா? இந்த கொளத்தூர் பகுதியா ஒரு குடும்பம் தான். குடும்பத்துல ஒருத்தராதான். என் குடும்பத்துல ஒரு தகப்பனா ஒரு சகோதரனா எங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு. இப்போ அவர் ஸ்டாலின் ஐயா 1000 ரூபா தான் மகளிருக்கு தராரு. ஆனா இவர் ஆட்சிக்கு 2500 ரூபா தரேன்ற மாதிரி சொல்றாரு. கொடுக்கலாம் ஐயா, 5000 கூட கொடுக்கலாம் ஐயா. நம்ம புருஷன் சரியில்லை, அவன் 5 ரூபாய் தான் கொடுக்குறான், உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான்னா புருஷனுக்கும் மத்தவனுக்கும் மதிப்பு இருக்குது இல்லையா? 5 ரூபாய் கொடுக்குறவனுக்கு தான் மதிப்பே அதிகம். சொல்ல முடியாத அளவுக்கு குளத்தூத்துல எல்லாமே செஞ்சுக்கிறாரு. சாதாரண ஒரு சமூக கூடலாம் செம்மையா ஏசி எல்லாம் போட்டு செம்மையா அதே 25000 ரூபாய்க்கு ஒரு கல்யாண நிகழ்ச்சியை பண்றது அளவுக்கு பண்ணிக்கிறாரு. அதோட என்ன வேணும் எங்களுக்கு? ஸ்டாலின் எங்க போயினாலும் தமிழ்நாட்டுல எங்க போயினாலும் அவர் தான் ஜெயிப்பாரு. அடுத்த ஆட்சி அவர் தான் வரும். என்னைக்குமே சூரியன் தான் வரும். விஜய் ஜெயிப்பாருன்ற மாதிரி தானே நான் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாம் நல்லது பண்ணுவாருன்ற. எங்க எப்படி பண்ணுவார்? நல்லது எப்படி பண்ணுவாரு? ஒரு எக்ஸாம்பிள், கலைஞர் கூட அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி பெரியார் கூட எல்லாம் இருந்தாரு. அப்ப அண்ணா கூட தான் இருந்தாரு. அவர்லாம் எப்படி இருந்தாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா சமூக தொண்டுல செஞ்சுன்னு வந்தார். இவர் என்ன சமூக தொண்டு செஞ்சுக்கிறார் சொல்லி பார்க்கலாம். ஜனங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்குறாரு. ஏதாவது ஒரு 6 நாள் ஆசிரமம் கட்டி ஒரு 1000 குழந்தைங்களை தத்து எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது சோறு போடுறாரா, துணிமணி எடுத்து கொடுக்குறாரா, என்ன பண்றாரு சொல்லி பார்க்கலாம். ஆனா மறைமுகம் அஜித் பண்ணியிருக்காரு. இதே ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு அவர். அது அவர் மனிதாபிமானத்துல பண்ணிக்கிறாரு, செஞ்சுக்கிறாரு. ஐயா 100% ஐயா. இது கோட்டை, இங்க ஒன்றும் பண்ண முடியாது. இது டிஎம்கே கோட்டை. நான் நேற்று விஜய் ஸ்டாலின் 50 வருஷம் கஷ்டப்பட்டு வந்துக்கிறாரு. இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. நான் அமைச்சர் மேயரு இன்னைக்கு சிஎம் பத்தியமா பெரம்பூர்ல வந்தானா அடிப்பாங்க. அவனும் யாரு விஜய் கட்சியில வந்தானா அதை நம்ம ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க. வில்லியா நிக்கிறாங்க பாரு, கண்டிப்பா அடிப்பாங்க. எவ்வளவு சாதனை பெண்களுக்கு பஸ்ல எவ்வளவு சாதனை கொளத்தூர்ல எவ்வளவு பண்ணிக்கிறாரு. இதுக்கு மேல நான் ஸ்கூல்ல டான்ஸ் ஸ்கூல்ல பண்ணிக்கிறாரு. இதுக்கு மேல நான் சொல்லி காட்டுறேன். நான் பரம்பரை டிஎம்கே இருந்தாலும் பாருங்க ஒரு சாதனை உள்ள வருஷங்க. ஒரு எம்ஜிஆர் போல உள்ள ஓட்டு போட்டு வரவே தேவையில்ல, நின்னாலுமே ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி ஸ்டாலின் தான் அச்சி சொல்லுவேன். ஸ்டாலின் தான் வருவாரு. அச்சி நான் சொல்றேன் ஸ்டாலின் தான். சிஎம் தான். ஸ்டாலின் ஐயா தான். ஸ்டாலின் ஐயா எதனால? எல்லாம் நல்லதும் பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. பஸ் ஃப்ரீ, அப்புறம் மாசம் 1000 ரூபாய் போடுறாரு. அப்புறம் ஏழைங்களுக்கெல்லாம் நல்லா உதவி பண்றாரு. இப்ப ஸ்கூல் கட்டியிருக்காரு, ரேஷன் கடை கட்டியிருக்காரு, பார்க்குங்கெல்லாம் நிறைய கட்டியிருக்காரு. ஸ்டாலின் தான் வரும். இந்த 4 வருஷத்துல என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காரு அவரு? நல்லது, பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல நல்லது பண்ணியிருக்காரு. சிலது மகளிருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் எங்களோட ஓட்டு ஸ்டாலின். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஸ்டாலின் பண்ணுவாருன்னு. பரவாயில்ல, எங்களுக்கு மகளிர் தொகை கொடுக்குறாரு மாசமானா. விதவையாக இருக்கோம் நாங்கள், எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது அது வர்றது. பஸ்ஸுக்கும் ஃப்ரீயாக இருக்குது. அதாவது மகளிருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அவர் பண்ணுறது எல்லாமே. சார் தான் ஜெயிப்பாரு. ஆமா, அந்த ஐயா தான் ஜெயிப்பாரு. ஏன்னா இங்க தண்ணி எல்லாம் நின்னா ஒரே இதுவா இருக்கும். இப்ப ரோடு போட நல்லா இருக்குது, எல்லாத்துக்கும் நல்லா வசதி எல்லாம் சேர்ந்து தர்றாரு அவரு. அதனால அவரு தான் வருவாரு. அதெல்லாம் வர மாட்டாங்க, இவர் சார் தான் வருவாரு. ஆமா, சார் தான். நல்லா பொம்பளைங்களுக்கெல்லாம் நல்லா வசதி எல்லாம் இது பண்ணி கொடுக்குறாரு. எங்களுக்கு இந்த ரோட்ல கடைங்க வைக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப உதவியா இருக்குது. அதனால நல்லா செய்யறாரு. ஐயாக்கு தான் எங்க ஓட்டு. ஸ்டாலின் ஐயா தான் வருவாரு. ஆமா. இப்ப எதனால நீங்க அப்படி சொல்றீங்க? எல்லாமே ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு, மண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க, எல்லாமே தான் பண்றாங்க. என்னுடைய கணிப்பு ஸ்டாலின் ஐயா தான் வருவாங்கன்னு. நிறைய அங்க காலேஜ் கட்டியிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் சீரமைச்சிருக்கிறாங்க. பெரியார் ஹாஸ்பிட்டல் சீரமைச்சிருக்காங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்டு அதை ஒட்டி இருக்கிற பகுதியில் நிறைய சீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. நான் இருக்கிற சிவசக்தி நகர் அந்த பகுதியில் வருஷம் போல தண்ணி நிற்கும். ஒரு மழை வந்தாக்கா ஒரு மாசம் போல அங்கே நிற்கும், வடியாது. இப்போ ஒரு நாள் அதோட க்ளோஸ் ஆகிடும். இப்போ இந்த தொகுதியில வேற யாராவது விஜய் அந்த மாதிரி யாராவது நின்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கம்மி தானே. அதான் மாற்றம் இருக்குயா. கொளத்தூர் தொகுதியில இப்போ மாற்றம் ஆயிரும். கொளத்தூர் தொகுதியில கண்டிப்பா யார் நிக்கிற சொல்ல ஆக மொத்தம் இந்த கட்சி
மாற்றம் ஆயிரும். ஏடிஎம்ல வேணா வந்து விஜய் தான் வருவாப்புல. அவர் வந்தாருன்னா நீங்க நல்லதெல்லாம் பண்ணுவாரு அவர் நினைக்கிறீங்க? கண்டிப்பா செய்வார். இந்த தொகுதியில வந்து 5 வருஷமா வந்து திமுக தான் ஆட்சியா இருந்தது. இந்த 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 வாட்டி எலெக்ஷன்ல வந்து மாற்றம் ஆயிரும். 190% நம்ம ஸ்டாலின்ற மாதிரி தான் சொல்றாங்க. முக ஸ்டாலின் எதனாலனா நல்லா மக்களுக்கு நிறைய நல்ல இது பண்ணியிருக்காரு. அதனால வெற்றி பெற உறுதியாக இருக்கிறோம். 4 வருஷத்துல வந்து ட்ரைனேஜ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. அப்புறம் மெட்ரோ வாட்டர் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த கல்யாண மண்டபம்லாம் ஒரு 4 இடத்துல கட்டி கொடுத்துருக்காரு. நல்லா இதாக அமைப்பார். இப்ப இந்த இடத்துல வந்து கொளத்தூர் தொகுதியில வேற யாராவது நின்னா விஜய் மாதிரி யாராவது வந்து நின்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. 90% வாய்ப்பு இல்லை. ஸ்டாலின் ஐயா தான். கம்ப்யூட்டர்ல நிறைய அவங்களுடைய இதுல சொல்லி கொடுத்துருக்காங்க. இது டேலிலாம், அப்புறம் இந்த பெண்களுக்கு வந்து இந்த டைலர் மிஷின்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதுல இருந்து டிஎம்கே தான்ப்பா வருது. ஆமா, அவர் தான் வருவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெனிஃபிட் தான், அவ்வளவுதான். என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கருத்து சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் எனக்கு பெனிஃபிட் தான். விஜய் வரணும். ஒன்றும் இல்லையா, நாங்கள் அவர் போய் பதில் உட்காந்து சொல்லுவோம், எழுதி கொடுத்தோம் ஒரு வீட்டுக்கு, இன்ன வரைக்கும் வரலையே. பதிவு விட்டு இறங்க போறாரு, அப்புறம் என்ன பண்ணுறது? எதுவும் சொல்ல முடியாது. ஒரு சான்ஸ் அவருக்கும் கொடுத்து பார்க்கணும்ல. ஒரு மாற்றம் வேணும். எனக்கு தெரிஞ்சு அதிகமா டிவிக்கு தானே. ஏன்னா இப்போதான் இந்த எலெக்ஷனுக்கு வந்தாரு அவரு. வந்தோடனே எல்லாமே நல்லா செய்யணும்ல, செய்யல. ரோடுலாம் எவ்வளோ மோசமா இருக்கு தெரியுமா? நாங்கள் ஓட்ட சொல்ல எங்களுக்கு என்ன வழி தெரியுமா வலிக்குது. அங்கங்க ரோடு பிளாக் பண்றாங்க, அங்கங்க ஒரே ரோடு சரியே இல்லை. ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். அதனால டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். அவ்வளவுதான். அவரு டிவிக்கு சைட்ல இருந்து யார் வந்தாலும் நல்லது பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? டிவிக்கு சைடு வந்து யார் வந்தாலும் நல்லது பண்ணுவாங்க. ஒரு தடவை மாத்தி போட்டு பார்ப்போமே, ஆட்சி மாத்தி பார்ப்போமே. நல்லது பண்றவங்க பண்றேன்னு சொல்றாங்க, பண்ணட்டுமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. அதனால நான் தலை ஃபேன் தான். ஆனாலும் நான் விஜய்க்கு போடலான்னு ஐடியால இருக்கேன். இப்ப விஜய் வந்தாருன்னா என்னென்னலாம் செய்வாருன்னு நீங்க நம்புறீங்க? வீட்டுக்கு ஒரு பைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க வந்து அது அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க. சரி, நம்பி ஓட்டு போடுவோமே. உங்களே நம்பிதான் ஓட்டு போட்டோம். அவங்க வந்து இப்பதான் எல்லாமே செய்யறாங்க. இப்போ இந்த ஸ்கூல் கூட இப்பதான் கட்டினது. அதனால இப்போ இந்த எலெக்ஷன் டேட்னால தானே இப்போ எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எலெக்ஷன் டேட்டுக்கு வரலன்னா என்ன பண்ணிருப்பாங்க? கம்முன்னு தான் இருந்திருப்பாங்க. எல்லாம் ஆட்சி மாறினாதான் நல்லா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க டிஎம்கேன்னு. ஆனா அவரு இப்போ எலெக்ஷன் பண்றதுனால தானே எல்லாத்தையும் பண்றாரு. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆயிடுச்சு, இப்போதான் எல்லாத்தையும் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க? அந்த கேள்வி கேட்போம்ல. எல்லா இடமும் ரோடு சரியில்லை, எல்லா இடமும் ரோடு ஒரு இதுவா இருக்கு. ஆனா அவர் வர டைம்ல மட்டும் ரோடு பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குது. அது ஏன்? அது முன்னாடியே போடலாம்ல. நாங்களும் நம்பி ஓட்டு போடுறோம்ல. ஓட்டு போட்டது பிறகு நாங்க கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஓட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா ரோடுங்க சரியில்லை. வீட்டுல போய் படுத்தா ஏதுங்க முடியாது. அந்த அளவுக்கு உடம்பு பயங்கர டயர்னஸ் கொடுக்குது. அதுக்கெல்லாம் இப்போ பாருங்க, இப்போ கூட இந்த ரோடு இப்போதான் போட்டுது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாற்றம் வரணும். மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். ரொம்ப டப்பா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஏன்னா என் பசங்கள்லாம் வந்து, என் பொண்ணு 1000 ரூபாய் வாங்குது, என் பையன் 1000 ரூபாய் மாசான கார்டில் வாங்குறாங்க. அது வந்தா அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரூர் விஷயத்துல ஒரு மேட்ரு ஒன்று நடக்குது. நான் பக்கா டிஎம்காரன். எனக்கு சில விஷயத்துல இருக்குது. விஜய்க்கு ஓப்பு இருக்குது, அது சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து பக்கா டிஎம்கே தான். ஆனால் என் பையன் வந்து அப்படி போகும். அப்போ நான் எப்படி ஆகும்? ஒரு நேரத்தில் கமலுக்கு போடுங்க என் பையன். நான் சொன்னேன், நீ கமலுக்கு போடு, நான் போடுறது இங்கே தானே போடுவேன். இப்போ நான் சொல்றேன், நீ இப்படி போடுறீங்களா? எப்படி? அப்போ வீட்டுல 3 ஓட்டு எப்படி ஆகுது? சிஎம் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நீங்களே பாத்தீங்கன்னா வந்து ரேஷன் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இதுவா இருந்தது, இப்ப நல்லா பண்ணிக்கிறாங்க. அம்மா உணவும் ரொம்ப இதுவா இருந்தது, நல்லா பண்ணிக்கிறாங்க. ரோடு இந்த இபிலாம் நல்லா பண்ணிருக்கிறாங்க. அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் தான் வெட்டி போடுவார். அவரை தவிர யாரும் வெட்டி விட மாட்டோம். டெபாசிட் வாங்க மாட்டோம். அது சொல்லனா 1 மாசம் ஆகும், 1 வருஷம் கூட ஆகும். அந்த அளவுக்கு பண்ணி விட்டாரு. கேள்வி கேட்கறதுக்கு இல்லை. அவர் இந்த செய்யல கேட்க முடியாது. எல்லாமே செஞ்சாச்சு. வாய்ப்பே கிடையாது. சான்ஸ் டெபாசிட் கிடையாது. தலைவர் இவர் நிக்கலான கூட வேற எந்த வேட்பாளர் திமுக இருந்தாருன்னா கூட அவர் தான் செய்யப்பட தவிர மற்ற பேர் யாரும் செய்ய மாட்டாங்க. அவர் ஓட்டு கேட்டே வரத வீட்டுல இருந்தாலுமே வெற்றி கண்டிப்பா டிஎம்கே தான். மாற்றமே கிடையாது. யாருனாலும் சான்ஸே கிடையாது. டெபாசிட் வாங்கலாம்னு டவுட் தான். சுடுகாட் கவர்மெண்ட் போய் பாருங்க, ஸ்ட்ராங் லைஃப். அது 10 ஜென்மம் 2 ஜென்மத்துக்கு கூட வர கவர்மெண்ட் சேவர் மாட்டோம். இது வரைக்கும் கவர்மெண்ட் சேவர்லாம் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா உளுத்து கொட்டிடும் 6 மாதத்துலேயே. இது பல வருஷம் தரும். 50 வருஷம் கிட்ட வரும் ஒரு ஸ்கூலும்.
ஒரு ஸ்கூல் போய் பாருங்க, காலேஜ் மாதிரி இருக்கும். மண்டபம் போய் பாருங்க, கம்மியான விலை வாடகை. மண்டபத்தை போய் பாருங்க. இப்போ இருக்கிற ப்ரைவேட் மண்டபம்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அங்கே போக மாட்டாங்க யாருமே. இத்தனை டிவி கேவிஜே வந்தாலும் இங்கே ஒன்றும் டெபாசிட் இல்லாமல் தான் போவாங்க. திமுக கோட்டை மாற்றவே முடியாது. இங்கே கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். ஸ்டாலின் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க குளத்தூர் தொகுதியில். அவங்க வந்து வரமாட்டாங்க. எப்படினாலுமே குளத்தூர் ஸ்டாலின் தான் வருவாங்க. வாய்ப்பு இல்லை, ஆனால் டஃப்பாக இருக்கும். ஆனாலும் ஸ்டாலின் தான் வின் பண்ணுவாங்க. என்ன இருந்தாலும் ஸ்டாலின் ஐயா தான். ஆமாம், அந்த தளபதி தான் வெற்றி பெறுவார். ஏன்னா ஸ்கூல் கட்டுறதுலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எங்களை மாதிரி ஊனமுற்றவங்களுக்கு வண்டி கொடுக்கறதுலேருந்து நல்லா செய்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லாத அவர் தான் ஆண்டோட ஆசீர்வாதமாக வெற்றி பெறுறது அவர் தான். யார் நின்றாலும் அவங்களுக்கு ஓட்டு விழாது, அவருக்கு தான், தளபதிக்கு தான் ஓட்டு விழும். எங்களுக்கு இது வரைக்குமே எனக்கு இந்த வருஷத்துலன்றது இல்லை, எந்த வருஷமா இருந்தாலும் யார் வந்து கழிச்சாலும் எங்களுக்கு யாரும் உதவியும் பண்ணல. ஆனால் எனக்கு இந்த வருஷம் அவர் கழிச்சதுலேருந்து அவர் இருக்கிற தொகுதியிலையும் சரி இந்த தொகுதியிலையும் சரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் எனக்கு வண்டிக்கு இதுன்னு. அவருக்கு எனக்கு வண்டியும் எழுதி கொடுத்துக்கிறாரு. இப்போ எனக்கு கவர்மெண்ட் பாக்ஸும் எனக்கு எழுதி கொடுத்துக்கிறாரு. பாக்ஸும் இப்போ சாப்பாடு கடை தள்ளு வண்டி எனக்கு வச்சுக்கிறேன். எனக்கு லைசன்ஸ் அவர் மூலியமாக தான் வந்தது. இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். என் வீட்லேயே ஆட்டோ ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவர் உதவி பண்ணதுனால நாங்கள் நல்லா இருக்கிறோம்.